வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் பாகம் 5 தியாக சிகரம் அத்தியாயம் 70 கோட்டை காவல். கோட்டைக்குள் பிரவேசித்த யானையையும் பல்லக்கையும் காலாந்தக கண்டர் சிறிது நேரம் மிக்க கவனமாக உற்று பார்த்து கொண்டிருந்தார். அதிசயமாக இருக்கிறதே என்றார். என்ன அதிசயம்? எது அதிசயம் என்று அனிருத்தர் வினவினார். இளவரசர் மதுராந்தகர் இவ்வளவு ஆர்ப்பாட்டத்துடன் கோட்டைக்குள்ளே போவதுதான். இளவரசர் மிக கூச்ச சுவாபம் உள்ளவராயிற்றே. பல்லக்கின் திரையை விட்டு கொண்டல்லவா பிரயாணம் செய்வார். என்றைக்காவது ஒரு நாள் கூச்சம் தெளிந்துதானே ஆக வேண்டும். சீக்கிரத்தில் முடிசூட்டிக் கொள்ள வேண்டியவராயிற்றே. மதுராந்தகருக்கு முடிசூட்டுவதென்று முடிவு செய்தாகிவிட்டதா? யார் முடிவு செய்தார்கள்? ஏன், சக்கரவர்த்தி தான். நாம் எல்லோருமாக போய் சக்கரவர்த்தியிடம் நம் சம்மதம் தெரிவித்ததும் சக்கரவர்த்தி முடிவு செய்து நாம் சம்மதம் கொடுத்து என்ன பயன்? கொடும்பாளூர் படைகள் அல்லவா சம்மதம் கொடுக்க வேண்டும். அவர்கள் காவல் புரியும் கோட்டைக்குள் இளவரசர் மதுராந்தகர் இவ்வளவு குதூகலமாக யானை மேல் ஏறி போவது அதிசயந்தான் என்றார் காலாந்தக கண்டர். யானை சென்ற திசையை நோக்கி சில அடிகள் எடுத்து வைத்துவிட்டு மறுபடியும் திரும்பி வந்தார். பின்னர் பெரிய பழுவேட்டரையரை பார்த்து, அண்ணா, நீங்கள் எல்லோரும் கோட்டைக்குள் செல்வதற்கு நான் குறுக்கே நிற்கவில்லை. ஆனால் நான் மட்டும் வர முடியாது. நேற்று வரை என் கட்டுக்காவலுக்குள் இருந்த கோட்டையில் இன்று நான் பிறருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு பிரவேசிக்க முடியாது. என் மனம் இடம் கொடுக்கவில்லை. நீங்கள் போய் சக்கரவர்த்தியை தரிசித்து அவருடைய விருப்பம் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். நான் நம் சைன்யத்துடன் வெளியிலே தான் இருப்பேன். மேலும் வந்தியத்தேவனை தேடிக்கொண்டு கந்தமாறன் போயிருக்கிறான். அவன் என்ன செய்து கொண்டு வருகிறான் என்று அறிய நான் ஆவலாயிருக்கிறேன். வந்தியத்தேவன் எப்படி பாதாள சிறையிலிருந்து தப்பினான், யாருடைய உதவியினாலே வெளியேறினான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை மன்னித்துவிட்டு நீங்கள் எல்லோரும் கோட்டைக்குள் போங்கள் என்றார். கொடும்பாளூர் வேளார் ஏதோ சொல்ல வாயெடுத்தார். அதற்குள் பெரிய பழுவேட்டரையர் குறுக்கிட்டு, சேனாதிபதி, இந்த மூடனுடைய மூளை கலங்கி போயிருக்கிறது. அவன் எக்கேடாவது கெட்டுப்போகட்டும். நாம் போகலாம், வாருங்கள் என்றார். ஆனால் மறுநாள் சக்கரவர்த்தியிடம் இந்த விவரங்களெல்லாம் அறிவிக்கப்பட்ட போது அவர் பெரிய பழுவேட்டரையரின் கருத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. காலாந்தக கண்டர் வந்தே ஆக வேண்டும் என்று வற்புறுத்தினார். என் அன்பார்ந்த தளபதிகளே, நீங்கள் எல்லோரும் என் நம்பிக்கைக்கு உகந்தவர்கள்தான். ஆனால் உங்கள் எல்லோரிலும் நான் அதிகமாக நம்பிக்கை வைத்திருந்தது கோட்டை காவலர் காலாந்தக கண்டரிடத்திலே தான். அவர் ஏன் வரவில்லை? அவர் வராத வரையில் உங்களையெல்லாம் நான் அழைத்த காரியம் முடிவாகாது என்றார். பெரிய பழுவேட்டரையர், சக்கரவர்த்தி, மன்னிக்க வேண்டும். நான் ஒப்புக்கொள்கிற எந்த முடிவையும் என் சகோதரனும் ஒப்புக்கொள்வான். அவன் நேரில் வந்துதான் ஆக வேண்டும் என்பதில்லை என்றார். தனாதிகாரி, ராமனுக்கு லக்ஷ்மணன் வாய்த்தது போல் தங்களுக்கு காலாந்தக கண்டர் வாய்த்துள்ளார் என்பதை உலகமெல்லாம் அறிந்திருக்கிறது. ஆனாலும் அவர் ஏன் இங்கு இன்றைக்கு வரவில்லை? இதற்கு முன்னால் இங்கு நான் நடத்தியுள்ள எல்லா முக்கியமான மந்திர ஆலோசனைகளிலும் சின்ன பழுவேட்டரையர் இருந்திருக்கிறார். அவரை கேளாமல் எந்த முடிவும் நாம் செய்ததில்லை. அத்தகைய அறிவீர் சிறந்த வீரர் இப்போது மட்டும் ஏன் வராமல் இருக்க வேண்டும் என்று கேட்டார் சக்கரவர்த்தி. முதன் மந்திரி அனிருத்தர், பெருமானி, அதற்கு நான் மறுமொழி சொல்கிறேன். காலாந்தக கண்டர் இன்று குருவுக்கு மிஞ்சிய சீடராகிவிட்டார். சக்கரவர்த்தி அழைப்பதாக சொல்லியும் வருவதற்கு மறுத்துவிட்டார். பெரிய பழுவேட்டரையர் எவ்வளவோ புத்தி கூறியும் அவர் கேட்டுக்கொள்ளவில்லை. கோட்டைக்குள் வருவதற்கு மறுத்துவிட்டார் என்றார். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்துவிட வேண்டாம். சக்கரவர்த்தியின் விருப்பத்தையொட்டி நாம் இங்கு செய்யும் எந்த முடிவையும் தாம் ஒப்புக்கொள்வதாக சொல்லியிருக்கிறார் என்றான் பார்த்திபேந்திரன். ஆனாலும் இங்கு வருவதற்கு சின்ன பழுவேட்டரையர் மறுத்ததற்கு காரணம் என்ன? அவர் மனத்தில் இன்னும் ஏதாவது விபரீத சந்தேகம் தோன்றியிருக்கிறதா? மருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்வதில்லையா? அவருக்கு இப்போது எது எடுத்தாலும் சந்தேகம்தான். இங்கே மதுராந்தகர் பத்திரமாய் இருக்கிறாரா என்பது பற்றி சந்தேகம். வந்தியத்தேவன் பாதாள சிறையிலிருந்து தப்பி சென்று விட்டது பற்றி சந்தேகம். காலாந்தக கண்டர் மனதில் ஏதேனும் சந்தேகம் உதித்தால் அதற்கு காரணம் இல்லாமல் போகாது என்று சக்கரவர்த்தி கூறியதும் சிறிது நேரம் அங்கே மௌனம் குடிகொண்டிருந்தது. ஒவ்வொருவர் மனத்திலும் வெவ்வேறு சிந்தனை தோன்றியது. பெரிய பழுவேட்டரையர் தொண்டையை கனைத்துக்கொண்டு, பெருமானே, என் சகோதரனுடைய சந்தேகத்துக்கு காரணம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அவனை பற்றி நான் குற்றம் எதுவும் கூற விரும்பவில்லை. ஆனால் அவன் கோட்டைக்குள் வர மறுத்ததற்கு உண்மையான காரணம் என்னவென்பதை சொல்லிவிடுகிறேன். இந்த தஞ்சாவூர் கோட்டை வெகு காலமாக அவனுடைய கட்டுக்காவலுக்குள் இருந்ததாம். இப்போது பெரிய வேளாரின் அதிகாரத்துக்கு கோட்டை காவல் மாறிவிட்டதாம். அதனால் அவன் இக்கோட்டைக்குள் வர முடியாதாம். அவனுடைய இப்படிப்பட்ட அதிக பிரசங்கத்தனத்துக்கு யார்தான் என்ன செய்ய முடியும் என்றார். ஏன், நீதி செய்ய முடியும் என்றார் சுந்தர சோழ சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி இவ்வாறு கூறியதும் எல்லோரும் மௌனமாயிருந்தார்கள். மறுபடியும் சுந்தர சோழர், அமைச்சர்களே, சோழகுலத்தின் புகழுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் இந்த குலத்து மன்னர்கள் நீதி வழுவாத நெறியில் நின்று வந்ததுதான். என் குலத்து முன்னோர் ஒருவர் தமது அருமை குமாரன் கன்றுக்குட்டியின் பேரில் தேரை ஏற்றி கொண்டதற்காக அவனுக்கு மரண தண்டனை விதித்த வரலாற்றை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். பசுக்களுக்கு நீதி வழங்கியவர்கள் குடிமக்களுக்கு எத்தகைய நீதி வழங்கியிருப்பார்கள்?
தங்கள் ஆட்சிக்கு துணை நின்ற தளபதிகளுக்கு எப்படி நியாயம் வழங்கியிருப்பார்கள்? நான் மட்டும் அந்த மரபுக்கு மாறாக நடந்து சோழகுலத்துக்கு ஏன் களங்கத்தை உண்டாக்க வேண்டும்? சின்ன பழுவேட்டரையரிடமிருந்து தஞ்சை கோட்டை காவலை பெரிய வேளார் கைப்பற்றியது பெருந்தவறு. என் அருமை மகன் அகால மரணமடைந்த துயரத்தில் மூழ்கியிருந்தபடியால் சின்ன பழுவேட்டரையருக்கு இழைத்த அநீதியை பற்றி நான் சிந்திக்க தவறிவிட்டேன். சேனாதிபதி கோட்டை காவலை மீண்டும் அவரிடம் மாற்றி கொடுத்துவிட வேண்டியதுதான் என்றார். கொடும்பாளூர் பெரிய வேளாரின் முகத்தில் ஈயாடவில்லை. திருக்கோவலூர் மலையமான் அப்போது முன்வந்து, ஐயா, தஞ்சை கோட்டை காவல் சின்ன பழுவேட்டரையரிடம் இருந்தபோது அந்த பொறுப்பை அவர் சரியாக நிறைவேற்றியதாக தெரியவில்லையே. சதிகாரன் ஒருவன் இந்த கோட்டைக்குள் புகுந்து அரண்மனை அந்தப்புறம் வரைக்கும் வந்து தங்கள் பேரில் வேலெறியும்படிக்கும் நேர்ந்து விட்டதே. யாரோ ஒரு ஊமை பெண் குறுக்கிட்டு தங்கள் உயிரை காப்பாற்றும்படி நேர்ந்து விட்டதே. அவள் அச்சமயம் வராவிட்டால் என்ன நடந்திருக்கும்? இந்த தஞ்சை கோட்டையில் உள்ள ஆயுத சாலையில் எண்ணுவதற்கு இயலாத வாள்களும் வேல்களும் ஈட்டிகளும் அடுக்கி வைத்திருந்து என்ன பயன்? இங்கே கோட்டை காவலுக்கென்று இத்தனை வீரர்களும் வேளக்கார படையை சேர்ந்த வீராதி வீரர்களும் இருந்தும் என்ன பயன்? தளபதி சின்ன பழுவேட்டரையர் தமது பொறுப்பை சரிவர நிறைவேற்றியதாக சொல்ல முடியுமா? அவரிடமிருந்து நம் பெரிய வேளார் கோட்டை காவலை கைப்பற்றியது எப்படி தவறாகும் என்று கேட்டார். மாமா, விதியின் கொடுமைக்கு யார் மீது குற்றம் சுமத்தி என்ன செய்வது? தங்கள் அருமை பேரன் ஆதித்த கரிகாலனை காப்பாற்ற தங்களால் முடிந்ததா? நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எத்தனையோ பிரயத்தனம் செய்தீர்களே என்றார் சக்கரவர்த்தி. அதை பற்றி விசாரிக்க வேண்டியதும் அவசியம்தான். சக்கரவர்த்தி, கடம்பூர் அரண்மனையில் நேர்ந்த கொடிய சம்பவத்துக்கு பொறுப்பாளி யார் என்று இன்னும் விசாரணை நடத்தவில்லை. அதை பற்றிய உண்மை வெளியாகவும் இல்லை என்றார் மலையமான். பெரிய பழுவேட்டரையரின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தோம். அவர் வந்துவிட்டபடியால் இனி விசாரணை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றார் சேனாதிபதி பெரிய வேளார். விசாரணை ஆரம்பிப்பதற்கு முன்னால் கொலை குற்றம் சாட்டப்பட்ட வந்தியத்தேவன் பாதாள சிறையிலிருந்து தப்பி ஓடியது எப்படி? அதற்கு பொறுப்பு யார்? இதை பற்றியும் இப்பொழுதே தீர விசாரிக்க வேண்டும் என்றான் பார்த்திபேந்திரன். ஆம், அதுவும் கேள்விப்பட்டேன். சேனாதிபதி, வந்தியத்தேவன் பாதாள சிறையிலிருந்து தப்பி ஓடியது எப்படி? அதற்கு யார் பொறுப்பேற்பது என்று சக்கரவர்த்தி கேட்டார். சக்கரவர்த்தி, அதற்கு மறுமொழி முதன் மந்திரி அனிருத்தர் தான் சொல்ல வேண்டும் என்றார் பெரிய வேளார். பிரபு, அந்த பொறுப்பை நானே ஏற்றுக்கொள்கிறேன். வந்தியத்தேவன் தப்பி ஓடியது நான் செய்த ஒரு சிறிய தவறினால்தான். ஆனால் அவனை திரும்ப கொண்டு வந்து ஒப்புவிக்கும் பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன். அதில் தவறினால் உரிய தண்டனைக்கு உள்ளாகிறேன் என்றார் அனிருத்தர். அந்த பொறுப்பை முதன் மந்திரிக்கு முன்னால் என் நண்பன் கந்தமாறன் ஏற்றுக்கொண்டு விட்டான். பாதாள சிறையிலிருந்து தப்பி ஓடியவனை துரத்தி கொண்டு போயிருக்கிறான் என்றான் பார்த்திபேந்திரன். இந்த சம்பாஷணைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த அறையில் பெண்மணிகள் இருவர் அமர்ந்திருந்தனர். அவர்கள் சக்கரவர்த்தினி வானமாதேவியும் இளைய பிராட்டி குந்தவை தேவியும் தான். வந்தியத்தேவனை கந்தமாறன் துரத்தி கொண்டு போயிருக்கிறான் என்ற செய்தியை கேட்டதும் இளைய பிராட்டி குந்தவை தேவியின் முகம் மாறுதல் அடைந்ததை முதன் மந்திரி அனிருத்தர் மட்டும் கவனித்தார். பார்த்திபேந்திரனை பார்த்து, பல்லவகுமாரா, உன் நண்பன் கந்தமாறன் வெகு கட்டிக்காரன்தான். ஆனால் சில காரியங்களில் அவனை நம்புவதில் பயனில்லை. அவனுடைய சொந்த கடம்பூர் மாளிகையில் வந்து தங்கியிருந்த சோழ நாட்டின் கண்ணுக்கு கண்ணான இளவரசர் கரிகாலரை அவனால் காப்பாற்ற முடியவில்லையே. சிறையிலிருந்து தப்பி ஓடிய வந்தியத்தேவனை அவனால் பிடிக்க முடியுமா? எனக்கு தோன்றவில்லை என்றார் முதன் மந்திரி. தனது கடைசி வார்த்தைகளில் அடங்கிய குறிப்பை குந்தவை பிராட்டி தெரிந்து கொண்டாள் என்பதையும் கவனித்துக் கொண்டார். மேலும் கந்தமாறனும் வந்தியத்தேவனும் அத்தியந்த நண்பர்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார் சேனாதிபதி பெரிய வேளார். அது பழைய கதை சக்கரவர்த்தி. சோழகுலத்துக்கு துரோகம் செய்த யாரும் சம்போரையர் குலத்துக்கு சிநேகமாயிருக்க முடியாது என்றார் பெரிய சம்போரையர். அதை பற்றி இப்போது என்ன பேச்சு? வந்தியத்தேவனை திரும்ப கொண்டு வந்து ஒப்புவிக்கிற பொறுப்பைத்தான் முதன் மந்திரி அனிருத்தர் ஏற்றுக்கொண்டு விட்டாரே. சேனாதிபதி, தஞ்சை கோட்டை காவலை திரும்ப சின்ன பழுவேட்டரையரிடம் ஒப்புவித்து விட வேண்டியதுதான் என்றார் சுந்தர சோழர். சக்கரவர்த்தியின் கட்டளை இதென்றால் நிறைவேற்றி வைக்க சித்தமாயிருக்கிறேன் என்றார் சேனாதிபதி பெரிய வேளார். அவருடைய குரலின் தொனியில் அவரது உள்ளத்தில் பொங்கிய கோபம் வெளியானது. கொடும்பாளூர் மாமா, தாங்கள் என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் எவ்வளவோ மூத்தவர். என் தந்தையைப் போல் தங்களிடம் நான் பக்தி கொண்டவன். தங்களுக்கு நான் கட்டளையிட முடியுமா? என் அபிப்பிராயத்தை சொன்னேன். இந்த விஷயத்தில் இங்குள்ள மற்றவர்களின் அபிப்பிராயத்தையும் தெரிந்து கொண்டு செய்ய வேண்டியதை பற்றி பிறகு கவனிக்கலாமே என்றார் சக்கரவர்த்தி. எனக்கு அதில் விருப்பமில்லை. சின்ன பழுவேட்டரையர் தமது கடமையில் தவறிவிட்டார். ஆகையால் கோட்டை காவலை திரும்ப கொடுக்கக்கூடாது என்று கண்டிப்பாக மறுத்து கூறினார் திருக்கோவலூர் மலையமான். முதன் மந்திரியின் கருத்தென்ன என்று சக்கரவர்த்தி கேட்டார். நடந்தது நடந்துவிட்டது. இப்போது கோட்டை காவலை மாற்றுவதில் சில கஷ்டங்கள் ஏற்படக்கூடும். ராஜ்ய உரிமை சம்பந்தமாக பேசி முடிவு செய்வதற்காக எங்களை எல்லாம் அழைத்திருக்கிறீர்கள். அந்த விஷயம் முடிவான பிறகு இதை எடுத்துக்கொள்ளலாம் என்றார் அனிருத்தர். சின்ன பழுவேட்டரையர் இல்லாமல் நாம் எந்த முடிவுக்கும் வர முடியாது. தனாதிகாரி, தங்கள் கருத்தென்ன என்று கேட்டார் சுந்தர சோழ சக்கரவர்த்தி. மலையமான் கருத்தை நானும் ஒப்புக்கொள்கிறேன். என் சகோதரன் தன் கடமையில் தவறிவிட்டான்.
பொறுப்பை சரிவர நிறைவேற்றவில்லை. ஆகையால் கோட்டை காவலை அவனிடம் திருப்பிக் கொடுக்க வேண்டியதில்லை என்றார் பெரிய பழுவேட்டரையர். அவருடைய சகோதர வாஞ்சியை அங்கிருந்த எல்லோரும் நன்கு அறிந்தவர்களாதலால் பெரிய பழுவேட்டரையரின் மேற்கூறிய மறுமொழி அனைவருக்கும் வியப்பை உண்டாக்கியது. அதை காட்டிலும் சக்கரவர்த்தி தொடர்ந்து கூறியது அதிக வியப்பையும் திகைப்பையுமே உண்டாக்கிவிட்டது. தனாதிகாரி, சின்ன பழுவேட்டரையர் அவருடைய கடமையில் தவறவில்லை. நானும் தாங்களும் தான் அவருடைய வார்த்தையை கேட்க தவறிவிட்டோம். அவர் அவ்வப்போது செய்த எச்சரிக்கைகளையும் நாம் இருவருமே பொருட்படுத்தவில்லை. எல்லோரும் கேளுங்கள். மதுரை வீரபாண்டியனுடைய ஆபத்துதவிகளை பற்றி சின்ன பழுவேட்டரையர் அடிக்கடி எனக்கு எச்சரிக்கை செய்து வந்தார். அவர்கள் இந்த கோட்டைக்கு உள்ளேயும் தொடர்பு வைத்துக் கொண்டிருப்பதாகவும் கூறினார். ஆகையால் என் அரண்மனைக்கும் அந்தப்புறத்துக்கும் கூட இன்னும் கடுமையான காவல் போட வேண்டும் என்று வற்புறுத்தினார். தனாதிகாரியின் அரண்மனைக்கும் என் அரண்மனைக்கும் உள்ள இரகசிய வழிகளை அடைத்துவிட வேண்டும் என்றும் 2 அரண்மனைக்கும் மத்தியில் காவல் போட வேண்டும் என்றும் வற்புறுத்தினார். பெரிய பழுவேட்டரையரிடம் காலாந்தக கண்டர் எவ்வளவு பக்தி கொண்டவர் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விஷயமே. ஆயினும் தனாதிகாரி பேரிலேயே அவர் என்னிடம் புகார் சொன்னார். தம் தமையனார் ஏமாற்றப்பட்டு வருவதாகவும் அவர் அரண்மனையிலேயே சதிகாரர்கள் வருவதாக தாம் சந்தேகிப்பதாகவும் தெரிவித்தார். பெரிய பழுவேட்டரையரை அவருடைய அரண்மனையிலிருந்து வேறு அரண்மனைக்கு போக சொல்லிவிட வேண்டும் என்றும் பொக்கிஷத்தையும் வேறு இடத்துக்கு மாற்றிவிட வேண்டும் என்றும் யோசனைகள் கூறினார். அந்த எச்சரிக்கைகளை எல்லாம் நான் செவியில் வாங்கிக் கொள்ளவே இல்லை. இச்சமயம் பெரிய பழுவேட்டரையர் தமது தொண்டையை ஒரு முறை கனைத்துக் கொண்டார். அதை கேட்டு சுந்தர சோழர் தம் பேச்சை நிறுத்தினார். சக்கரவர்த்தி, என் பேரில் தங்களுடைய கருணை காரணமாக தாங்கள் சொல்லாமல் விட்டதையும் நான் சொல்கிறேன். என்னுடைய அவமானத்தை தாங்கள் வெளியிட விரும்பவில்லை. நானே வெளியிட்டுக் கொள்கிறேன். நான் மோக வலையில் மூழ்கி மணந்து கொண்ட நந்தினியை பற்றி என் சகோதரன் எனக்கு எச்சரிக்கை செய்தான். மந்திரவாதி என்று சொல்லிக்கொண்டு அவளிடம் பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளின் தலைவன் வந்து போவதாகவும் எச்சரிக்கை செய்தான். மாய மோகத்தில் மூழ்கி கண் இழந்து குருடனாய் இருந்த நான் அதற்கு செவி சாய்க்கவில்லை. ஆனாலும் அவன் தன் கடமையிலிருந்து தவறியவன்தான். அவனுக்கு அவ்வளவு நிச்சயமாக தெரிந்திருக்கும் போது அவன் அந்த பாதகியையும் அவளிடம் வந்து கொண்டிருந்தவர்களையும் கண்டுபிடித்து கொன்றிருக்க வேண்டும். நான் தடுத்திருந்தால் தமையன் என்றும் பாராமல் அவனுடைய கைவாளால் என்னையும் கொன்றிருக்க வேண்டும். அவ்விதம் செய்ய தவறியது அவன் கடமையை கைவிட்டதுதானே என்றார் பெரிய பழுவேட்டரையர். அவர் தன் பெரிய குரலில் கூறியதை கேட்டவர்களுக்கெல்லாம் மெய் சிலிர்த்தது. அவருடைய வார்த்தைகளில் ததும்பிய சொல்ல முடியாத மனவேதனையை அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் வேதனைப்பட்டார்கள். தனாதிகாரி, கொஞ்சம் பொறுங்கள். தங்கள் சகோதரர் சின்ன பழுவேட்டரையர் கடமையை கருதி அவ்வாறு செய்யக்கூடியவர்தான். அதற்கு நானே தடையாக இருந்தேன். தங்களை பற்றியாவது தங்கள் இளையராணியை பற்றியாவது ஏதாவது புகார் சொல்வதாய் இருந்தால் என் முகத்திலேயே விழிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டேன். தங்களுடைய அரண்மனையிலிருந்து தங்களை வேறிடத்துக்கு மாற்றிவிட்டு அங்கே வேலைக்கார படையை கொண்டு வைக்கும் யோசனையையும் நிராகரித்தேன். அப்படி அஞ்சி அஞ்சி வாழ்ந்து எதற்காக இந்த உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டேன். என் மனதில் குடிகொண்டிருந்த வேதனையும் என் உடலை பற்றியிருந்த நோயும் என்னை வாழ்க்கையை வெறுக்கும்படி செய்திருந்தன. பழுவூர் மாமா, எனக்காவது என் குலத்துக்காவது நேர்ந்திருக்கும் எந்த தீங்குக்கும் தாங்கள் எவ்வகையிலும் பொறுப்பாளி அல்ல. தங்கள் சகோதரரும் பொறுப்பாளி அல்ல. அவற்றை நானே தேடிக்கொண்டேன். இவ்வாறு சக்கரவர்த்தி கூறியதை கேட்டுக்கொண்டிருந்த பெரிய பழுவேட்டரையரின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக பெருகியது. ஆம், சின்ன பழுவேட்டரையர் மீது அணுவளவும் தவறில்லை. வந்தியத்தேவன் என்னும் வாலிபன் இங்கு முதல் வந்திருந்த போதே காலாந்தக கண்டர் எச்சரிக்கை செய்தார். அவன் இக்கோட்டைக்கு வெளியில் பல்லக்கில் வந்த பழுவூர் இளையராணியோடு ரகசியம் பேசியதாக கூறினார். அவனும் சோழகுலத்தின் எதிரிகளோடு சேர்ந்து சதி செய்பவனாக இருக்கலாம் என்று சந்தேகப்பட்டார். பழுவூர் முத்திரை மோதிரத்தை காட்டி அவன் கோட்டைக்குள்ளே பிரவேசித்ததையும் பழுவூர் அரண்மனையின் அந்தப்புற ரகசிய வழியாகவே அவன் இங்கிருந்து தப்பி சென்றிருக்க வேண்டும் என்றும் கூறினார். அதையெல்லாம் நான் பொருட்படுத்தாமல் அலட்சியம் செய்து வந்தேன். அறிவில் சிறந்த மேதாவியான நம்முடைய முதன் மந்திரி அனிருத்தரும் என் செல்வகுமாரி இளைய பிராட்டியும் கூட வந்தியத்தேவன் விஷயத்தில் ஏமாந்து போனார்கள். அவன் மூலமாக முக்கியமான ஓலைகள் அனுப்பி வைத்தார்கள். அனிருத்தர் இச்சமயம், சக்கரவர்த்தி, நான் ஒருவேளை ஏமாந்து போயிருக்கலாம். ஆனால் இளைய பிராட்டி அப்படியெல்லாம் எளிதில் ஏமாந்து போகக்கூடியவர் அல்ல. வந்தியத்தேவனிடம் ஓலை அனுப்பிவிட்டு அவன் நடவடிக்கைகளை கவனிக்க என்னை ஏற்பாடு செய்யும்படி கூறினார். நான் ஈழத்துக்கும் என் சீடன் ஆழ்வார்க்கடியானை அனுப்பினேன். காஞ்சிக்கும் அவனை தொடரும்படி அனுப்பியிருந்தேன். அப்படியே இருக்கட்டும். நீங்கள் இருவரும் அவனிடம் ஏமாறவில்லை என்றே வைத்துக் கொள்வோம். பாதாள சிறையிலிருந்து அவனும் இன்னொருவனும் தப்பி சென்றது உண்மைதானே? அதை நீங்கள் யாரும் மறுக்க முடியாதல்லவா? சின்ன பழுவேட்டரையரிடம் இந்த கோட்டை காவல் இருந்திருந்தால் அவ்வாறு அவர்கள் ஒரு காலம் தப்பி சென்றிருக்க முடியாது. ஆகையால் சேனாதிபதி, சின்ன பழுவேட்டரையரை உடனே தெரிவித்து அவரிடம் தஞ்சை கோட்டை காவலை திரும்ப ஒப்புவித்து விடுங்கள். என்னுடைய கட்டளை என்று வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே பிரபு. நாங்கள் இப்போது விடைபெற்றுக் கொள்ளலாமா என்றார் சேனாதிபதி போதி விக்ரமகேசரி. அவருடைய குரலில் ஆத்திரம் தணிந்திருந்தது. பழுவேட்டரையர்கள் விஷயத்தில் சுந்தர சோழர் காட்டிய அன்பும் ஆதரவும், குற்றத்தை பொறுத்து குணத்தையே பாராட்டிய சிநேக மனப்பான்மையும்
சேனாதிபதியின் உள்ளத்தையும் உருக்கிவிட்டிருந்தன. அவர் ஒரு கணம் அப்படியே திகைத்து போய்விட்டார். ஆம், இப்போது எல்லோரும் போகலாம். சின்ன பழுவேட்டரையரும் வந்த பிறகு மறுபடியும் கூடி மேலே நடக்க வேண்டியதை பற்றி பேசலாம். ராஜ்ய உரிமையை பற்றி என் பெரிய அன்னை முதிய பிராட்டியோடு இன்னும் நான் பேசி முடிக்கவில்லை. அதற்கும் கொஞ்சம் அவகாசம் வேண்டும் என்றார் சக்கரவர்த்தி. அனைவரும் புறப்படும் சமயத்தில் பார்த்திபேந்திரன், ஐயா, ஸ்நேக துரோகியும் ராஜ துரோகியுமான வந்தியத்தேவனை திரும்ப கொண்டு வந்து ஒப்புவிக்கும் பொறுப்பை முதன் மந்திரி ஒப்புக்கொண்டார். அதை அவருக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என் உயிருக்குயிரான ஆப்த நண்பராக இருந்த இளவரசர் ஆதித்த கரிகாலரின் கொடிய மரணத்தை வேறு யார் மறந்தாலும் நான் மறக்க முடியாது. அவருடைய மரணத்துக்கு காரணமாயிருந்த குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டித்தே ஆக வேண்டும் என்றான். பெரிய பழுவேட்டரையர் கிளச்சிங்கத்தின் கர்ஜனையைப் போல் ஒரு முறை தொண்டையை கனைத்து கொண்டார். ஏதோ பேச எண்ணியவர் பின் தம் கருத்தை மாற்றிக்கொண்டதாக தோன்றியது. ஒன்றும் சொல்லாமல் வெளியேறினார். மற்றவர்களும் அவரை தொடர்ந்து சென்றார்கள். அன்று மாலையே சக்கரவர்த்தியின் கட்டளைப்படி தஞ்சை கோட்டையின் காவல் பொறுப்பு மீண்டும் சின்ன பழுவேட்டரையரிடம் ஒப்புவிக்கப்பட்டது. முதலில் அவர் இதை ஏற்றுக்கொள்ள தயங்கினார். ஆட்சேபனைகளும் கூறினார். இதிலும் ஏதேனும் சூழ்ச்சிகள் இருக்கக்கூடும் என்று தம் சந்தேகத்தை வெளியிட்டார். இது சக்கரவர்த்தியின் கண்டிப்பான கட்டளை என்று பெரிய பழுவேட்டரையர் எடுத்து கூறிய பிறகு கோட்டை காவலை மீண்டும் ஏற்றுக்கொண்டார். கொடும்பாளூர் வீரர்களில் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் கோட்டையிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். கோட்டை வாசலிலும் மதில் சுவர்களிலும் முன்போல் பழுவூர் வீரர்கள் காவல் புரிய தொடங்கினார்கள். இந்த மாறுதல் விபரீதமான விளைவுகளுக்கு காரணமாயிற்று. பழுவூர் வீரர்களுக்கும் கொடும்பாளூர் வீரர்களுக்கும் அடிக்கடி சச்சரவும் உண்டு. சில சமயம் குழப்பமும் விளைவித்தது. பொன்னியின் செல்வர் வாழ்க என்ற கோஷமும் இளவரசர் மதுராந்தகர் வாழ்க என்ற கோஷமும் மாறி மாறி போட்டி கோஷங்களாக எழுந்த வண்ணம் இருந்தன. இந்த கோஷங்கள் நாடெங்கும் பரவின. பொதுமக்களும் அவற்றில் கலந்து கொண்டார்கள். அடுத்த 3 தினங்களில் சோழ நாடு முழுவதும் ஒரே அல்லோல கல்லோலமாகிவிட்டது. வாய்ச்சண்டை கைச்சண்டையாகி தடியடி சண்டையாக மாறியது. களிகளும் தடிகளும் வாள்களுக்கும் வேல்களுக்கும் இடம் கொடுத்து சென்றன. சில நாளைக்கு முன்பு சோழவள நாட்டை பாழ்படுத்திய புயலையும் வெள்ளத்தையும் போலவே இப்போது ஆத்திர புயலும் வெறியாகிய வெள்ளமும் நாலாபுறமும் பரவி நாட்டில் நாசத்தை விளைவித்தன. அத்தியாயம் 70 நிறைவுற்றது.